எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் அந்த ஹாப்பி ஃபீலிங்? நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். அப்போ நம்ம ஒரு புது கோல் செட்டப் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அதனாலதான் நமக்கு புத்தாண்டுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. புத்தாண்டுனாலே நம்ம லைஃப்ல ஏதாவது புதிய விஷயங்கள் நடக்காதா, ஏதாவது புது மாற்றங்கள் வராதான்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஏன்னா புத்தாண்டுல தான் பொதுவா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்னென்ன எடுப்பாங்கன்னா, நான் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்க போறேன், கெட்ட பழக்கத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்லயே ஒவ்வொரு சேஞ்சஸ இந்த புத்தாண்டுல கொண்டு வருவாங்க. இந்த கிரக நிலைகள் 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸ் ஐயா கிட்ட இந்த புத்தாண்டு நட்சத்திர பலனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் என் உயிரான ஈசனை வேண்டி இந்த 2026ஆம் ஆண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இங்க நன்மை தீமை என்பதை காட்டிலும் நன்மை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவும், தீமை நம்மளை சுத்தி வருதுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு அதையும் நன்மையாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆன்மீகத்தோட துணை வேணும்னு நம்ம சொல்றது. ஏன்னா நன்மையும் தீமையும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நன்மை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம், நம்மளை சுத்தி நன்மையற்ற விஷயங்கள் வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாத்திக்கணும். ஸோ அப்ப எப்பொழுதும் நம்மளை சுத்தி ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட துணை, குருவோட அருள் வேணும், நம்மளோட பெற்றோர்களோட ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? ஸோ இந்த பவர் யார் யாருக்கெல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை என்ன பண்ணா இந்த பவர் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இது எல்லாமே சஞ்சரிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே குருவோட வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நிறைய, அதாவது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை நோக்கி பயணம், ஏன்னா நிறைய ஆன்மீக சில பயணங்கள் இருந்தவங்க எல்லாமே இப்ப குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் 2026 அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கே நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எப்பொழுதும் என்ன, குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் இறை அருளை பெற முடியும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய உறவுகளுடன் ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் என்ற தகவலுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு இந்த வாட்டி அது குழந்தை பாக்கியம் இருக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுன்றத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அற்புதமான நிகழ்வு நடக்கிற பொழுது தான் பார்க்க போறோம். ஏன்னா துலா ராசியில் இருக்க விசாகம் 1, 2, 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த வெளிநாடு யோகத்தை கொடுக்க போகுது. வெளிநாடு யோகம், வெளிநாடு வாய்ப்புகள், தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. படிப்புக்காக வெளிநாட்டு பயணங்கள், எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிறைய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு என்னன்னாக்கா குணமாக முடியாத வியாதிகள் எல்லாமே குணமாக்கி தரக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகள் வழியா எல்லா விதத்திலும் ஒரு வெற்றி கனியை ருசிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு
உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால என்னன்னாக்கா துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு வேற மாதிரியான அது சொல்லலாம் அந்த விஜய் படத்துல சொல்ற மாதிரி வேற மாதிரி செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ எடுத்த எல்லா விஷயங்களும் வெற்றி அப்படின்பதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அது எல்லாமே இந்த காலத்தில் சாதகமாக இவங்களுக்கு சாதகமாக முடியும். மேலும் இந்த காலத்தில் தங்கை தம்பி உறவுகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதன் வழியாவே நிறைய நன்மைகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு சொல்ல. அவங்க எல்லாமே உறவுகள் எல்லாமே ரொம்ப ஒரு கணவன் மனைவி அன்பு அந்நியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஸோ அதே போல எனக்கு விசாகம் 4ஆம் பாதம், அதாவது விருச்சிக ராசியில் இருக்க விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு என்னன்னாக்கா ஒரு விழிப்பா இருந்து செயல்படும். இருட்டில் போனா கூட டார்ச் அடிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல எங்கேயாவது போய் லாக் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பொருளாதாரத்தை காசை எடுத்துட்டு போய் எங்கேயோ கொடுத்துட்டு அப்புறம் அந்த காசை திருப்பி வாங்குறதுக்குள்ள படாத பாடுபடக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஆனாலும் கொடுத்த பணம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ அதனால விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகள் வரும், தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும், மன அழுத்தத்திலேயே கொஞ்சம் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மன அழுத்தத்தை நீங்க போக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண கோயிலில் போயிட்டு அங்கே போய் நீங்க ஏதாவது வடமாலை சாத்தி அங்க இருக்கவங்களுக்கு நிறைய குழந்தைகளுக்கு இனிப்பை தானமாக கொடுக்கறது வழியாவே இழந்த பொருளாதாரத்தை இலகுவாக மீட்டெடுக்க முடியும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பாக. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு இந்த வாட்டியாவது திருமண பாக்கியம் இருக்கா? திருமண பாக்கியம் கூடி வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான யோகத்தெல்லாம் அளிக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தை வந்தாலே உங்களுக்கு 2026ல பழைய விஷயங்களெல்லாம் மாற்றி புதிய விஷயத்துக்குள்ள பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த 2026 உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா என்னன்னாக்கா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இப்பவே உங்களுக்கு யோகங்கள் நிறைந்த ஆண்டு தான். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கு. அந்த யோகங்கள் வரும்போது ஒரு சிறிய மன அழுத்தம் வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பணப்புழக்கம் கையில் அதிகமாகும். வருமானம் என்பது பல மடங்காக பெருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வு கல்வி படிப்புல மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வந்திருக்கும். நிறைய உயர்கல்வி படிக்கிறவங்க நிறைய பேர் ஆய்வு கல்வி படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு மந்தமான சூழல் வரும். ஆனாலும் மார்க் வந்துடும். டீச்சர் பார்த்து ஓகே அப்படின்னு மார்க் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களை நன்னடத்தை அடிப்படையில் நிறைய பேருக்கு அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கு. எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வீடு சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கும். வீட்டுக்காக ஒரு கடன் இல்லை வாகன கடன் வாங்கி ஒரு கடன் என்பது ஏற்படும். இல்லை பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகமான வாய்ப்புகள் எல்லாமே இந்த 2026 அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டு. நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்? இந்த வாட்டியாவது அவங்க கோட்டை கட்டுவாங்களா? அவங்க கோட்டை கட்டுற மாதிரி அவங்க வாழ்க்கையில நடக்கணும்னா என்ன பண்ணணுன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரக்காரங்க இந்த 2026 ஒரு கோட்டையை கட்டுவீங்களா? இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 நிறைய பேர் என்னன்னாக்கா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறக்கூடிய தன்மையில நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த ஆண்டு லாட்டரி யோகம், மறைமுக வருமானம் என்பது அதிகமாகும். மறைமுக வருமானம்னா நிறைய பேருக்கு இல்லை. இந்த காலத்தில் கேஷ் கேட்டால் கூட என்ன ஜிபே 10 ரூபா கூட ஜிபேல அனுப்பக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2026 ஆண்டு. அதே போல என்னன்னாக்கா இந்த 2000 பணம் பல வழியில் வரும்ன்றதுக்காக நீங்க வந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கூட சேர்ந்தே வரும். இந்த காலத்தில் டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்துல எங்கேயாவது போய் கையெழுத்து போட்டு தேவையில்லாம பிரச்சனைகளை சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த 2026 உங்களுக்கு ஏற்படும். அதனால என்னன்னாக்கா இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்துல வரும். அதனால என்னன்னாக்கா இந்த காலத்தில் போயிட்டு சாட்சி கையெழுத்து போடுறேன், இங்க போய் நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இந்த மாதிரி எங்கேயாவது போய் கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஸோ அதனால இந்த 2026 உங்க டாக்குமெண்ட்டையும் நீங்க ஒழுங்கா வச்சுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் இந்த காலத்துல என்னன்னாக்கா இந்த உங்க பணத்தையே இழப்பதற்கான வாய்ப்பு சில இடத்துல வந்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே இப்ப நிறைய அந்த ஆன்லைன் மோசடி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான பண இழப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால தயவு செய்து
உங்களுடைய சொத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. இப்படி இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு லாட்டரி யோகம் இல்லை, அதை தாண்டின மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்க தயாரா இருக்கு. கவனமா இருந்தீங்கன்னா. நன்றி.